நேத்து தான் தலைவன் தலைவி மூவியை பார்த்தேன். இந்த மூவியை பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விமென்ஸ் தான் இந்த படத்தில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ப்ளே பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி தான் படம் ஃபுல்லாகவே நகர்த்தப்பட்டிருக்கு. இந்த படத்தில் 3 விதமான விமென்ஸோட கேரக்டர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எப்படி ஒரு கேரக்டரையும் பார்க்குறேன்னு ஷேர் பண்ணுறேன். விமெனில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் மாமியாரை. எல்லா மாமியாருக்கும் இருக்க அதே தன்மையை தான் எக்ஸாக்டாக வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க. எல்லா மாமியாருக்கும் மருமகள் வந்த உடனே மகன் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா இல்லை மருமகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானான்னு நிறைய டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பாசம் அங்கே ஷேர் ஆகுது. முன்னாடி அம்மா அம்மான்னு சுற்றிட்டு இருந்த பையன் இப்போ பொண்டாட்டி பக்கம் போகிறப்போ கண்டிப்பாக அம்மாவுக்கு இந்த கிளாஷஸ் வரதான் செய்யும். ஆனால் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, எப்படி அவங்க சின்ன வயசில் அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்களோ அப்படி தான் தான் பையனும் இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அவங்க மாமியாராக அவங்களோட ரோலை நல்லா ப்ளே பண்ண முடியும். இது நம்ம லைஃபுக்கும் பொருந்தும். நம்ம எப்படி நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பேச்சை கேட்கணும், நம்ம மேலே பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் வரப்போகிற பொண்ணும் நினைக்கும் அப்படின்னு ஒரே பாயிண்ட் மட்டும் நம்ம மைண்டில் இருந்தால் போதும். நம்மளோட குழந்தைங்கள ஃப்ரீயாக வாழ விடுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பசங்களோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக அவங்க லைஃப்பை வாழ்கிறதுக்கு வழி விட்டு நம்ம நகர்ந்துடணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, நாத்தனாரா ஏன் அந்த பொண்ணோட நாத்தனார் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே அவங்க வீட்டில் அவங்க தான் மகாராணியாக இருந்திருப்பாங்க. பட் அவங்க அடுத்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த வீட்டில் அவங்களோட ராஜாங்கத்தை பதிப்பாங்க. அப்படி இருக்கப்போ அம்மா வீட்லேயும் நம்ம தான் ராணியாக இருக்கணும், போகிற வீட்லேயும் நம்ம தான் ராணியாக இருக்கணும்னா கண்டிப்பாக அது பாசிபிளே கிடையாது. ஸோ இதை நாத்தனாருங்க புரிஞ்சிக்கணும். நம்மளும் அதே நாத்தனார் பொசிஷனில் இருந்தோம்னா நம்மளும் புரிஞ்சிக்கணும். நம்ம வீட்டில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்மளோட மாமியார் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும். இப்போது நம்ம வீட்டுக்கும் நம்ம தான் எல்லாமே, நம்ம மாமியார் வீட்டுக்கும் நம்ம தான் எல்லாமேனா கண்டிப்பாக அங்கே வரக்கூடிய மருமகள்கள் அந்த பொசிஷனை அவங்க எடுக்கிறப்போ நம்மளால் அதை பார்த்துக்க சகிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம நாத்தனாராக உணர்ந்துக்கணும். அதே மாதிரி வரவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு நம்ம அம்மா வீட்டிலேருந்து நம்ம நகர்ந்துக்கணும். நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஃபேமிலி அப்படின்னு வரப்போ நம்மளோட செயல்கள் எல்லாமே அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணி போக ஆரம்பிக்கணுமே தவிர மறுபடியும் அம்மா வீட்டில் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து கேட்டிங்கன்னா, ஹீரோயின் ரோல் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்.